ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகளுடைய சரித்திரத்தோட தொடர்ச்சி. பரனே குஹனே வரனே பரிபூரணனே வருவாய், பிரம துரிய பெருவின் விரிவே பிறவானிலையே பிரியா உறவே ரமண 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 ரமண. அண்டின அடியார்களுக்கெல்லாம் அபயம் அளிக்க அவதாரம் பண்ணினார் பகவான் வெங்கட்ராமனாக. குழந்தை வெங்கட்ராமன் வளர்ந்தான். பாலூட்டி சீராட்டி தாலாட்டி வளர்த்தா. குழந்தையும் தவழ்ந்து தத்தி தத்தி நடந்து சிறுதேர் உருட்டி மழலை பேசி எல்லாரையும் மகிழ்விச்சான். குழந்தைக்கு 5 வயசு நிரம்பித்து திருச்சுழி ஆரம்ப பள்ளியில சேர்த்தா. 5 வகுப்பு வரைக்கும் திண்டுக்கல்ல படிச்சான். 6வது வகுப்புக்கு மதுரைக்கு வந்துட்டான். அங்கதான் அண்ணா நாகசாமியும் படிச்சுட்டு இருந்தான். முதல்ல மதுரை ஸ்காட் மிஷன் ஸ்கூல்லையும் அப்புறம் 9-10 வகுப்புகள் அமெரிக்கன் மிஷன் ஸ்கூல்லையும் படிச்சான். இதுதான் வெங்கட்ராமனுடைய பள்ளி படிப்பு. இதற்கிடையில ஒரு துக்க சம்பவம். தந்தை சுந்தரமையர் சிவனடி போய் சேர்ந்துட்டார். இது குடும்பத்துல எல்லாருக்கும் அதிர்ச்சி. இருக்காதா பின்ன? நல்ல மனுஷர், குடும்பத்தை தவிக்க விட்டுட்டு போய் சேர்ந்துட்டார். இதுக்கப்புறம் தான் வெங்கட்ராமன் சித்தப்பா ஆதரவில் மதுரையில் தங்கி படிக்க ஆரம்பிச்சான். வெங்கட்ராமன் என்ன செஞ்சான்? ஒழுங்கா படிச்சானா? வாசி வாசிடானா சிவா சிவான்னு ஸ்மரண பண்ணியிருந்தான். படிப்பை விட விளையாட்டுல தான் அதிகமாக நாட்டம் போச்சு. இப்படியா வெங்கட்ராமன் 17 வயசு வரைக்கும் ஏட்டு சுரக்காயான பள்ளி படிப்பை உதற முடியாம தவிச்சான். அவனுக்குள்ள அடங்கி இருந்தது ஞான ஊற்று. அது பீரிட்டு வெளியில வர்றதுக்கு தருணம் வரல. 10 வகுப்போட பள்ளி படிப்பை நிறுத்திட்ட இந்த வெங்கட்ராமன் தான் பிற்காலத்துல ரமண மகர்ஷி ஆனார். வேதத்துக்கும் சமமான பாக்களை எல்லாம் பாடினார். இதுல அதிசயம் ஒன்றும் இல்லை. ஏன்னா ஞானிகளினுடைய ஹிருதயத்திலேருந்து தான் 64 கலைகளும் உற்பத்தியாகுது. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.